ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே கைஸ் குட். ஸோ நேற்று நான் என்ன டீச் பண்ணேன்னா ஜூலை வீக்கெண்ட் ஒன்லி பேக் அண்ட் ஃபர்ஸ்ட் ஈவினிங் 9 பிஎம்ல HTML ப்ராக்டிஸில் நேற்று 15ஆம் தேதியா? ஓகே, இதுதான் நான் நேற்று டீச் பண்ணேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நேற்று நான் டீச் பண்ணி தான் நான் காட்டுறேன். ஸோ இண்டெக்ஸை நான் ரன் பண்ணால் எனக்கு ரன் ஆகும் கரெக்டாக. ஓகே, நேற்று வந்து மூவரல் கூட்டம் சொல்லி ஒன்று டீச் பண்ணேன். பேடிங்கு, மார்ஜினு, பார்டரு. ஓகே, இதை பற்றி நான் அசைன்மெண்ட் கொடுத்தேன். ஸோ எல்லாருமே இந்த மாட்டம் பண்ணியிருப்பீங்க. பேக்ரவுண்டில் எப்படி செட் பண்ணுறது, மார்க்யூனா என்ன, அது எப்படி வந்து அந்த டைம் செட் பண்ணுறது, ஸ்க்ரால் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி லெஃப்ட் டைரக்ஷன் எப்படி மாற்றுறது. ஸோ இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன். புரியுதா கைஸ்? ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் போகிறது, திருப்பி பேக் வருது, எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே ப்ரொஃபஷனலாக அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போவோம். புரியுதா கைஸ்? ஸோ எப்பயும் போல் பாருங்கள், ஃபைலு, ஓப்பன் ஃபோல்டரு. இன்றைக்கி ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜூலை 16 அப்படின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே, என் கூட சேர்ந்து இப்போ பண்ண வேணாம் கைஸ், நல்லா ஃபாஸ்ட்டாக என் கூட சேர்ந்து பண்ணுவீங்கன்னா பண்ணுங்கள். அதர்வைஸ் ரெக்கார்ட் பார்த்து பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஏன்னா எவ்ரிடே நான் புது புது டாப்பிக்கை நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து எப்பயும் போல் அதே மட்டும் 2 இது க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டர் வந்து என்னது, இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டரு. அதுக்கப்புறம் அந்த ஜூலை 16 கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், அந்த ஐக்கானை கொடுத்து சிஎஸ்எஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூலை 16 கிளிக் பண்ணி நியூ ஃபைலை கொடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா index.html. ஓகேவா? இதெல்லாம் நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக கைஸ்? யார் எனக்கு ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கீங்க? சார் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சார். ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டேன்ப்பா, ரெக்கார்ட் ஆனில் தான்ப்பா இருக்கு. ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஷார்ட்கட்டில் அஸ்யூஷுவலாக கூட எழுதிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்போர்ட் சிம்பிள் போட்டு என்ட்ரு அமுக்குனீங்கன்னா வந்துடும். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேவிகேஷன் பாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நேவிகேஷன் பார் என்ன சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட்லலாம் தெரியுதா? டிஎன்எஸ்டிசி. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் பாருங்களேன், இந்த ஹோமு, அபவுட் அஸ், டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாம் எப்படி சார் அவன் பண்ணியிருக்கான்? இது இல்லாத வெப்சைட்டே கிடையாது. பார்த்துருக்கீங்களா கைஸ்? இது இல்லாத வெப்சைட்டே கிடையாது. நேவிகேஷன் பார்லாம் மேனிட்டரி அதெல்லாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி சார் போடுறாங்க, அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து டீச் பண்ண போகிறேன். ஓகே, புரியுதா கைஸ்? ஓகே, நல்லா கவனிங்க. இந்நேரம் உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 ப்ராப்பர்ட்டியாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எஸ்ஆர்னோ கைஸ்? தெரிஞ்சிருக்குமா? என்னென்ன தெரிஞ்சிருக்கும்? பேடிங்லேயே வந்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டி 5 அதுக்கு மேலே தெரிஞ்சிருக்கும். சரி, பேடிங்கை காமனாக வைங்க. பேடிங் 1, பார்டர் 2, மார்ஜின் 3, பேக்ரவுண்டு கலரை மாற்றுறது 4, பேக்ரவுண்ட் இமேஜை மாற்றுறது 5. அதுலேயே அந்த பேக்ரவுண்ட் இமேஜ்லேயே ஒரு 5 இது நான் சொல்லி கொடுத்தேன். இதுலேயே 10 வந்துருச்சு. இது இல்லாமல் ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகே, ஸோ அப்புறம் டெக்ஸ்ட் லைன் சென்ட்ரு, கலரை மாற்றுறது, டெக்ஸ்ட் கலரை மாற்றுறது. ஓகே, பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறது, இமேஜ் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா கைஸ்? எஸ்ஆர்னோ எவ்ரி ஒன்? இந்நேரம் ஒரு 10லேருந்து ஒரு 15 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ்ஆர்னோ? டெல் மீ கைஸ் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? அதுக்கு தான் இந்த மனப்பாடம் ஆகிறதுக்கு தான் அசைன்மெண்ட் கொடுத்தது. ஓகே, ஒரு 20லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் மக்கப் பண்ணியிருக்கணும். காய் மக்கப் இல்லை, நீ பண்ணி பார்த்தாலே உனக்கே மக்கப் ஆயிரும். ஓகே, மாக் இன்டர்வியூன்னு நான் கேட்பேன், பார்ப்போம் எப்படி அட்டன் பண்ணுறீங்க மாக் இன்டர்வியூட்ட. ஓகே கைஸ், ஸோ இப்போ அந்த நேவிகேஷன் பார்க்க என்ன சார் நான் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹெட்டர் போட்டுக்கிறேன். எப்பயும் போல் டிவ் கிளாஸ் வந்து ஹெட்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு இதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வாயில் வந்துச்சு சென்னைன்னு. ஓகே, H1 சென்னை சூப்பர் கிங்ஸ் 2024 அப்படின்னு சும்மா நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் எப்பயும் போல் நான் டிசைன் பண்ண போகிறேன். ஓகே, எப்படி பண்ணுவேன்? சிஎஸ்எஸ்க்கு மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து style.css. ஓகே, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை ஃபாலோ பண்ணுறேன், நல்லா பாருங்கள். ஓகே, இதில் டாட் ஹெட்டர், அதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ, அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு. சாரி, இல்லைனா பேக்ரவுண்ட் நீங்கள் இமேஜ் கூட கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். ஓகேவா? பேக்ரவுண்டு இமேஜும் கொடுத்துக்கோங்க. ஒரு ரீகால் பண்ண மாட்டா இருக்கும். பாருங்கள், பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி போடணும்னு தெரியும்ல? ஓகே, தெரியாமல் இருக்காதீங்க கைஸ். எவ்ரிடே நான் புதுசு டெய்லி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இங்கே போய் வந்து சிஎஸ்கே ஹரிசான்டல் பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, ஸோ நெட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதை வேணால் நீங்கள் பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம் தான் அதெல்லாம். ஓகே, நம்ம போடுறது தான் எல்லாமே. ஓகே, ஏதாவது ஹரிசான்டலாக ஏதாவது இருக்கா? ஓகே, சும்மா தேடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே இல்லை. சரி, ஓகே, இதை தூக்குவோம்.
சரி ஓகே. சரி ஓகே நான் இது 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 ஒரு அளவுக்கு ஓகே. இதை நான் சேவ் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, அதாவது டைம் இல்லை. ஓகே இப்போ ஜூலை 15 நேற்று வந்து இன்னைக்கு வந்து ஜூலை 16. ஜூலை 16க்குள்ளே இமேஜஸ்க்குள்ளே நான் சேவ் பண்ணிட்டேன் இமேஜை PG1. ஓகேவா? ஸோ இதை நான் எதில் செட் பண்ணுறேன்னா அந்த ஹெட்டருக்கு பின்னாடி செட் பண்ணுறேன். ஓகே எப்படி போடுவேன், டாட் ஃபார்வர்டு ஸ்லாஷ் வரல, அப்போ டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடணும். ஓகே அதில் இமேஜுக்குள்ளே இது. ஓகேவா? அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் எப்போ போட்டாலுமே என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் லாஸ்ட்ல செமிகோலன், பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர், அதுக்கப்புறம் என்னது பேக்ரவுண்ட், இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா வரணும். ரிப்பீட்டு நோ ரிப்பீட்டு, அப்புறம் பேக்ரவுண்ட் சைஸு கவரு. ஓகேவா? இது யாரு ஜாயின் பண்றது? இப்போ யாருப்பா ஜாயின் பண்ணா? சவுண்டு கேட்டுச்சு. யாராவது ஜாயின் பண்ணீங்களா? ஓகே ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணுவேன் இண்டெக்ஸில் தெரியுங்களா கைஸ்? எல்லாருக்கும் தெரியும் தானே எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு? SR எவ்ரி ஒன் டெல் மீ கைஸ், தெரியும் தானே கைஸ்? சொல்லுங்கப்பா. லிங்க் ரிலேஷன் ஸ்டைல் ஷீட். ஓகே குட். லிங்க் ரிலேஷன் ஸ்டைல் ஷீட். ஓகே ஹச்ரஃப்ல டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சிஎஸ்க்குள்ள இருக்க ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ், அவ்வளோதான். ஓகே இப்போ இதை எங்கிட்ட நடுவில் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்க. ஓகே எஃப்ஐஎம்க்கு ரன் பண்ணுங்க, இல்லைனா ஃபங்க்ஷன் கீஎம்க்கு எஃப்ஐஎம்க்கு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரன் ஆகும். ஓகே புரியுதா கைஸ்? ஓகே இப்போ வந்திருக்கா? என்ன சார் இப்படி வந்திருக்கு? இன்னும் நம்ம கோட் இன்னும் முடிக்கல, அதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ஓகே அப்போ இன்னும் சிஎஸ்ல கொஞ்சம் வேலை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், டெக்ஸ்ட்டு அலைன் சென்டரு, பேடிங் வந்து ஒரு 40 பிக்சல். ஓகேவா? ஸோ இப்போ போய் பாருங்க. இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கா? ஓகே மேபி அந்த இமேஜே அப்படி தான் இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். ஓகே ஹைட்டு வந்து ஒரு 100% கொடுக்குறேன். எப்படி வருது பார்ப்போம். சரி இப்படி தான் வருது, பார்த்துக்கலாம். அந்த உள்ளே இருக்க அந்த வேர்டை தூக்கி விடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ எனக்கு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வேர்டுன்னு வரணும்னு அவசியம் இல்லை, அந்த போஸ்ட்டே எனக்கு சொல்லிக் கொடுக்குது, அதனால் இது பிரச்சனை இல்லை. ஓகேவா? இங்கே பேடிங் மட்டும் எங்கடா, ஒரு 60 பிக்சல். ஓகே இது கரெக்டான இதை நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும்ப்பா. சரி ஓகே கைஸ் இப்போதைக்கு இது இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் கொஞ்சமாக ஏதாவது தெரியுதா? ஒரு 130. ஓகே சரி இது போதும்னு நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் தெரியுது. ஓகே நீங்கள் இமேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணி போட்டால் கரெக்டாக வரும் கைஸ். ஓகே ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஒரு 30 இங்கே டெக்ஸ்ட்டாக வைப்போம். H1ல சென்னை அஃபிஷியல் வெப்பேஜ் அதை தான் அப்படி வச்சேன். இதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ, ஃபாண்ட் சைஸு இதெல்லாம் நான் ஏன் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பாருங்கள், பளிச்சுன்னு தெரியும் எல்லாமே. ஓகே எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியுது. பேக்ரவுண்ட் தான் மொக்கையாக இருக்கா? பிளைனாக ஏதாவது தூக்கணும்னு நினச்சேன். போஸ்டர் சரி ஓகே நான் இந்த மாட்டை ஏதாவது நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க சரிங்களா? ஓகே இந்த மாட்டை ஏதாவது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஏதோ அந்த ஜெஸ்ஸி கலரில் வருது.
ஓகே கைஸ். ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற வேர்டா நீங்கள் மாற்றிக்கோங்க. கலர் வந்து என்ன கொடுக்கலாம் இதுக்கு மேட்சாக இருக்கும்? ரெட்டா? ஓகே. ஃபாண்ட் ஃபேமிலி ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுப்போமா? சரி ஓகே. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பளிச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு நீங்கள் பார்டர் வேணால் போட்டுக்கோங்க. பார்டர் வந்து ஒரு 3 பிக்சல் சாலிடு ப்ளூ, அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்டர் வச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஹெட்டர் போட்டேன். எஸ்ஆர் நோ கைஸ்? இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ், இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போ எவ்வளோ கூட எழுதிருக்கேன் பாருங்கள். இதுலேயே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது எழுதியிருக்கேன் ஒரு ஹெட்டருக்கு. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நேவிகேஷன் பார் பண்ண போறேன். அந்த நேவிகேஷன் பாருக்கு வந்து நீங்க என்னன்னா யூஎல் டேக் அப்படின்னு நீங்க படிக்கணும். ஓகே, ஆக்சுவலா இந்த லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு தனியாவே. இந்த மாட்ட சொல்லுவாங்க யூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூஎல்னா என்ன அப்படின்னா அன்ஆர்டர்டு லிஸ்ட். நோட்ல எழுதுங்க எல்லாரும். அன்ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎல் எலமெண்ட் இப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்குள்ள நீங்க எல்ஐ அப்படின்னு போடணும். இப்போ எல்ஐல நான் ஹோம்னு போட்டேன்னா ஹோமு அபவுட்டு நீ அதை நினைக்கிறத இப்படி போட்டுட்டே போகலாம். ஓகேவா? இது வந்து என்னன்னா யூஎல்னு போட்டேன்னா உனக்கு இப்படி டாட்டா வரும். ஓகேவா? இருங்க கைஸ், நோட் பண்ணாதீங்க, ஒரே நிமிஷம் இருங்க. அதுக்கப்புறம் இதே வந்து நீ ஓஎல் அப்படின்னு போட்ட அப்படின்னா உனக்கு வந்து நம்பர்ல காட்டும். ஓஎல் அப்படின்னா நம்பர்ல காட்டும். ஆர்டர்டு லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து அன்ஆர்டர்டு லிஸ்ட், இது வந்து ஆர்டர்டு லிஸ்ட். ஓகேவா? ஓகே, இது வந்து ஓஎல். இங்க பாருங்களேன், அது டிஃபால்ட்டா நம்பர்ல காட்டுதா 1 2 3 4. அதுக்கப்புறம் டிஎல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎல் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இதுலயும் நீங்க போட்டீங்கன்னா இது கொஞ்சம் உள்ள தள்ளி வரும். ஓகே, என்ன பாச்சு? சாரி, எல்லையும் போடக்கூடாது, டிடின்னு போடணும். ஹோமு. ஓகே, அதுக்கப்புறம் டிடி வந்து லாகின். ஸோ இந்த மாட்டம் அடுத்து ரெஜிஸ்டர். ஓகே, சும்மா இந்த மாட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது என்னன்னா கொஞ்சம் உள்ள தள்ளி வரும். என்ன கான்செப்ட்னா இப்போ இந்த உனக்கு மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சும்மா ஒரு H4ல கொடுக்குறேன். மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் ஏதாவது நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரும். மை ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த லிஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு காட்டும். புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும், அழகாக நோட் பண்ணுங்க, தனியாக நோட் பண்ணுங்க கைஸ். இதை HTML லிஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி போட்டு நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க கைஸ். இது கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நோட் பண்ணுங்க கைஸ். நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். நெக்ஸ்ட் போலாம். கைஸ், கடைசியில் நான் உங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன், சரிங்களா? அப்போ நீங்கள் அதை பார்த்து அசைன்மெண்ட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவீங்க, சரிங்களா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? இதை சும்மா நோட் பண்ணிக்கோங்க. யூஎல் டேக், ஓஎல். யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகே, ஓஎல்னா ஆர்டர்டு லிஸ்ட்டு. டிஎல்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஓகேவா? எல்ஐங்கிறது லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிடிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் டேட்டா அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேர்டிங்ஸ் தெரியணும் உங்களுக்கு, அதுக்காக தான். டன் சார். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா?
நோட் பண்ணியாச்சு சார். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது சும்மா இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். இப்போ இதை வச்சுட்டு எப்படி சார் நம்ம வந்து இந்த நேவிகேஷன் பார் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். இதுல இந்த நீங்க அன்னோட லிஸ்ட்டை வச்சு நீங்க நேவிகேஷன் பார் பண்ணலாம். ஓகே, புரியுதா கைஸ்? அன்னோட லிஸ்ட்டை வச்சு தான் நம்ம நேவிகேஷன் பார் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. ஓகே, நல்லா கவனிங்க கைஸ். ஓகே, நீங்க வந்து இதை பண்ணி பார்க்க வேணாம், ஜஸ்ட் பாருங்க, ஒரு படம் பார்க்குற மாதிரி பாருங்க எப்படிலாம் டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறத. உங்களுக்கு போட்டோ எடுத்துக்கோங்க, நீங்களும் வீட்டில் போய் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஹெட்டர் வச்சுட்டேன். ஹெட்டருக்கு அப்புறம் தலை நான் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நெக்கு, அதுதான் நேவிகேஷன் பார். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், div அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து கிளாஸ் nav bar இல்ல nav அப்படின்னு வச்சுக்கிறேன். புரியுதா கைஸ்? புரியுதா? ஓகே, இதுக்குள்ள தான் நான் ul அப்படின்னு கிரியேட் பண்ணுவேன். ஓகே, இந்த ul-க்குள்ள li லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு என்னென்னலாம் வேணும், எனக்கு வந்து ஹோம் வேணும். ஓகே, சரி, ஹோம் வேணும்னு சொல்ற. இப்போ இதை கிளிக் பண்ணா அந்த ஹோம் பேஜ் வரணுமா? இப்போ லாகின் வச்சேன்னா லாகின் பேஜ் வரணும். அப்போ என்ன பண்ணணும், நீ ஆங்கர் டாக்குக்குள்ள இதை போடணும். புரியுதா கைஸ்? ஆங்கர் டாக்குக்குள்ள நீ இப்போ ஹோம், அதே மட்டும் அதுக்குள்ள இப்படி ஹச்சரை போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் போடணும். புரிஞ்சா? ஓகே, இங்கே பாருங்க, இது மாதிரி போடணும். 5 போடுறேன். ஹோமு, இது லாகின் ரெஜிஸ்டர் கம்பல்சரியாக இருக்கணும்ப்பா, மறந்துடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் அபவுட்டு, அப்புறம் கான்டாக்ட். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஹோமு, லாகின், ரெஜிஸ்டரு, அபவுட்டு, கான்டாக்ட். ஓகே, இந்த மாட்டம் வந்திருக்கா? ஸோ அப்போதான் என்னால் இப்போ நான் லாகினை கிளிக் பண்ணேன்னா எனக்கு லாகின் பேஜ் போகும். இங்கே அப்படி தானே பண்ணியிருக்கான் அவன், இங்கே அப்படி தானே பண்ணியிருக்கான். இங்கே பாருங்க, அபவுட்டஸை கிளிக் பண்ணால் அபவுட்டஸ் பேஜ் போகுது. ஓகே, திரும்ப ஹோமை கிளிக் பண்ணால் பேக் வந்துடும். இப்படி புரியுதா கைஸ்? லாகினை கிளிக் பண்ணானா லாகின் பேஜ் வந்துடுது. பாருங்க, ஓகே, எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க அவன். ஸோ இந்த மாட்டம் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ. புரியுதா? அதுக்கு தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இதில் யாருக்காவது டவுட் இருக்கா, இதை ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு? டெல்மி கைஸ், இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, டவுட் இல்லைல்ல? ஓகே, குட். ஸோ இப்போ இதை வந்து எப்படி சார் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க? இதை வந்து நான் இன்டர்னல்லே நான் போடுறேன், ஏன்னா உங்களுக்கு நான் கண்ணு முன்னாடியே நான் கோட காட்டணும், அதுக்காக தான். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னலில் அந்த ஹெட்டர் போட்டிருக்கேன். இன்டர்னலில் நான் தான் சொல்லியிருக்கேன் எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. எக்ஸ்டர்னலில் இதை நான் போட்டு காட்டுறேன், எப்படி போடுறேங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு. புரியுதா? ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு டாட் nav அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? டாட் nav, அந்த டாட் நாவுக்குள்ள இருக்கிற யூஎல் டேக், அப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் நீங்க கொடுக்கணும். புரியுதா கைஸ்? அப்ப அந்த டாட் நாவுக்குள்ள இருக்கிற யூஎல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த கோடு டே அந்த டாட் நாவ் பாருக்குள்ள இருக்கிற யூஎல்ரா அப்படின்னு சப்போர்ட் பண்ணும். ஓகே, இது ஏன்னா நீ எத்தனை நாவ் பார்னாலும் நீ பண்ணலாம்ப்பா. ஏன்னா அப்புறம் அப்ப நீ வெறும் காமனா வெறும் யூஎல் கொடுத்தனா எல்லாமே அது மாட்டா எடுத்துக்கும். அதனாலதான் அந்த டாட் நாவ் பார், அந்த கிளாஸுங்க, அந்த நாவுங்கிற அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற யூஎல் டேக் அப்படிங்கிறத அந்த கோடிங் புரிஞ்சுக்கும். அதனாலதான் டாட் nav ஸ்பேஸ் யூஎல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். புரியுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? புரியுதுல? ஓகே, குட். இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப்னு நான் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு கொடுக்குறேன். இதோட மீனிங் என்ன தெரியுமா? இங்க டாட் டாட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த டாட்டை ஃபுல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். பாத்தீங்களா? ரிமூவ் ஆயிடுச்சு ரெஃபரன்ஸ் பண்ண டைமே. புரியுதா கைஸ்? ஓகே, அப்ப அந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப்ங்கிறது டு ரிமூவ் அ டாட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டு ரிமூவ் a டாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, வேணும்னா எழுதிக்கோங்க, வேணா எழுதி வச்சுக்கோங்க, எழுதி நோட் பண்ணுங்க கைஸ். லிஸ்ட் ஸ்டைல் டைப்னு நன்னு கொடுத்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி அந்த 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 டாட்டை ரிமூவ் பண்ணும். ஓகே, இதுலயே இன்னொன்று இருக்குங்க பாருங்களேன். இப்போ லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து நான் சர்க்கிள் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இந்த புள்ளியா இருக்கிறது சர்க்கிளா மாறும். பாத்தீங்களா? புரியுதா கைஸ்? ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று, பட் நன்னுங்கிறது தான் நமக்கு தேவை. ஓகே, அப்போ நன்னு கொடுத்தோம்னா அந்த டாட்டை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நான் வந்து பேடிங் வந்து 0ன்னு கொடுக்குறேன், மார்ஜின் 0 நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா 0 ஏன் சார் 0 கொடுக்குறீங்கன்னா எனக்கு வந்து இந்த
ஒட்டி வந்துரும். ஏன்னா நேவிகேஷன் பார் எப்பயுமே நல்லா லெஃப்ட் சைடுல இருந்து ஒட்டி வரணும் அழகா. அப்ப அதுக்காக நான் டிஃபால்ட்டா 0 கொடுத்து வச்சுக்கிறேன். புரியுதா கைஸ்? ஓகே, இது நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அலங்கோலமா இருக்கும். சென்டர்ல அப்படியே ஒரு மாட்டம் எடுக்கிற மாட்டம் இருக்கும். அது நல்லா அதுக்கு தான் காமனா 0 கொடுத்து வச்சுக்கிறேன் முன்னாடியே. புரியுதா? அப்ப எனக்கு லெஃப்ட்ல இருந்து அழகா எடுக்கும். புரிஞ்சா? ஓகே, இது ஒரு நார்மல் தான். இங்க தான் இப்பதான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஒரு பார்டர் போடுறேன். ஓகே, ஒரு 3 பிக்சல் சாலிடு பிளாக் அப்படின்னு நான் போடுறேன். பார்டர் ஃபர்ஸ்ட் போடுறேன். பார்டர் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஒரே நிமிஷம். இது நான் மார்ஜின் டாப் போஸ்ட் செட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, மார்ஜின் டாப் ஒரு 20 பிக்சல் போடுறேன். இப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு துண்டா தெரியுது உங்களுக்கு. அதுக்காக தான் நான் போட்டேன். சரி சார், இப்போ மார்ஜின் 0, இது அது என்னடா பேடிங் 0 ஒட்டுக்கா வந்திருக்கா. ஓகே, இப்போ பார்டர் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் பார்டர் பதிக்கு போடுறீங்க. அப்புறம் எடுத்து விட்டுருவேன். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஓகே, ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு கைஸ். ஓவர்ஃப்ளோ ஹிட்டன்னா என்ன சார் அப்படின்னா, நீ கொடுத்துருக்க வேர்டு, நீ எவ்வளோ வேர்டு கொடுத்தாலும் அந்த பார்டருக்குள்ளேயே தான் அந்த வேர்டு வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? இது நான் உங்களுக்கு தனி டாபிக்கே நான் சொல்லித்தரேன். இப்போ என்ன சார் சொல்றீங்க புரியல? இப்போ பாருங்களேன், நான் எத்தனை இது போட்டாலும் எனக்கு அந்த ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? எனக்கு அந்த பார்டரை விட்டு வெளியில தாண்டி வரல. புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால தான் இந்த கான்செப்டை நீ கம்பல்சரி நேவிகேஷன் பார்ல போட்டாகணும். புரியுதா? ஓகே, எஸ்ஆர் நோ கைஸ், எஸ்ஆர் நோ எவ்ரிவன். அப்போ ஓவர்ஃப்ளோ ஹிட்டன்னா என்னன்னு தெரியுதுல? ஓகே, இது தனியாவே ஒரு சீஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, உங்களுக்கு நான் சொல்றேன் இதெல்லாம். ஓகேவா? புரியுதா கைஸ்? ஓவர்ஃப்ளோ ஹிட்னா என்னன்னு தெரியுதா? சொல்லுங்கப்பா. ஹலோ கைஸ். ஓகே, சொல்லுங்க சார். ஓகே, ஓவர்ஃப்ளோ ஹிட்னா என்ன அப்படின்னா, இருங்க நான் உங்களுக்கு இப்போ தனியாக தான் காட்டணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் அதை அப்புறம் பார்ப்போம். ஓவர்ஃப்ளோ ஹிட்டனுங்கிறது, நீ உன்னோட குடம் இருக்குப்பா. ஓகே, உங்க வீட்டில் இந்த தொட்டின்னு சொல்லுவாங்கல்ல, குடம் சொல்லுவாங்க. குடம் வச்சுக்கோ, குடம். அந்த குடத்துல என்னதான் நீ தண்ணி ஊத்தினாலும் அந்த குடம் நெம்பி வழியாது. ஓகேவா? அந்த குடத்துக்குள்ளேயே தான் அந்த தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே அந்த குடம் அப்படியே சைஸ் பெருசாகிட்டே இருக்கும். ஓகேவா? நீ தண்ணி ஊத்த வெளியில நிரம்பி வழியாது. அதுதான் ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அந்த மாட்டம் தான் நீ இந்த பாக்ஸ், நீ என்ன வேர்டு போட்டாலும் இந்த பாக்ஸை விட்டு தாண்டி வெளியில வராது, செதறாது கோடு. அந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகே, சரி சார், அப்போ இன்னும் கொஞ்சம் நான் வேர்டு போட்டேன்னா அந்த பாக்ஸ் தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, அந்த பார்டர் தான் அட்ஜஸ்ட் ஆகும். அதனால தான் இப்போ நான் போட்டு காமிச்சேன். இங்க பாருங்க, திரும்ப நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேர்டு போடுறேன். அந்த பாக்ஸ் தான் அட்ஜஸ்ட் ஆகுது. தெரியுதா? வெளியில அந்த வேர்டு உடஞ்சி வெளியில வருதா? டெல் மீ கைஸ், உடஞ்சி வெளியில வருதா? சொல்லுங்க. ஓகே சார், புரியுதா? ஓகே, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். அதர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இல்ல சார், டவுட் இல்ல சார். ஓகே, சோ வேணா இத நான் உங்களுக்கு இன்னும் பயங்கர எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா தனியா தான் நான் போட்டு காட்டணும். ஓகேவா? இருங்க, இது நான் தனியா உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொன்னேன்ல, இப்பவே நான் சொல்லி தரேன். எதுக்கு நான் போய் அதை தனியா 7 நாள் கழிச்சு சொல்லி தந்துக்கிட்டு. ஓகே, லாகின் பேஜ்ல நான் சொல்லி தரேன். இருங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இன்டர்வியூல கேட்பாங்க இதெல்லாம். ஓகே, இங்க பாருங்க, நான் இங்க போடுறேன் பாருங்களேன். ஓவர்ஃப்ளோ ஹிட்டன்னா இப்போ என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ நான் என்ன போட போறேன்னா, சும்மா ஒரு டிவ் வச்சுக்கிறேன். சும்மா எம்டியா அப்படியே டிவ் மட்டும் போட்டு காலையில் இருந்து வீடு சென்று வீடு முதல் நாள் ஓகே, ஏதாவது நான் ஒன்று போடுறேன். ஓகே, இது நான் ஓகே, ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பேஜை நான் ரன் பண்ணுறேன் கைஸ். இங்கே நல்லா கவனிங்க. இப்போ இந்த பேஜை நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? இவ்வளோ இது வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இதை வச்சு நான் ஓவர்ஃப்ளோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ ஓகே, இந்த டிவுக்கு நான் ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். சும்மா தலை அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதை நான் பேசிக்காக நான் பண்ணுறேன். இப்போலாம் நீங்கள் போடக்கூடாது. ஓகே, சும்மா நானாக போட்டு காட்டுறேன். ஸ்டைல் எழுதுறேன், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு டாட் தலை. ஓகே, நல்லா கவனிங்க. நான் பேக்ரவுண்ட் கலர் வைக்கிறேன், எல்லோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா?
ஸோ இதுக்கு வந்து வித்து வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் 200 பிக்சல் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஹைட்டு வந்து ஒரு 100 பிக்சல் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். இப்படி கொடுத்தா என்ன சார் ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்க, புரியுதா கைஸ்? புரியுதா எனக்கு? ஓகே, ஸோ இப்போ பாருங்க எனக்கு அந்த ஹைட்டுக்கு எத்த அப்படி மாறி இருக்கா எனக்கு. ஓகே, இங்கே இருங்க, இது வேணா ஒரு H4 வச்சுக்குவோம், ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் அந்த பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்துருக்கேன், வித் 200 பிக்சலு, ஹைட்டு 100 பிக்சலு. ஓகே, ஹைட்டு வேணா ஒரு கம்மி பண்ணிக்கோ, ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, ஒரு 50 பிக்சல் கொடுப்போமா? இப்போ பாருங்க எனக்கு அந்த ஹைட்டு வந்து அந்த பேக்ரவுண்டு இதுதான் மாறுது, தெரியுதா கைஸ்? அந்த பேக்ரவுண்டு கலர் தான் அந்த ஹைட்டு மாறுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு பார்டர் கொடுக்குறேன். ஓகேவா? பார்டர் 2 பிக்சல் சாலிடு பிளாக். ஓகே, இங்கே நல்லா கவனிங்க, பார்டர் வந்துருச்சு. ஓகே, இருங்க, ஹைட் அப்போ கொஞ்சம் ஒரு 100 பிக்சல்லே வைக்கிறேன். நான் ஒரு ஹைட் ஒரு 150 பிக்சல். ஓகே, நல்லா கவனிங்க, எனக்கு அந்த வேர்டு வந்து பாருங்க மாறுது. ஓகேவா? அந்த வேர்டு வந்து சதுரி கிடக்கு. கரெக்டா கைஸ்? சதுரி தானே இருக்கு. ஓகே, எஸ்ஆர் நோ கைஸ்? சதுரி தானே இருக்கு அந்த வேர்டு. ஆனால் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலருக்குள்ளே தான் அது வரணும். இல்லைனா இது ஒரு 300 பிக்சல் போடுறேன், இதை வந்து ஒரு 200 பிக்சல் வச்சுக்கோமா. இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்க எனக்கு வந்து அந்த பாக்ஸுக்குள்ள தான் அந்த வேர்டெல்லாம் இருக்கணும். இது சதறி கிடக்கு பாருங்க, உடஞ்சி வெளியில வந்திருக்கா? இப்போ தெரியுதா? ஓகே, உடஞ்சி வெளியில வந்திருக்கா? சரி சார், இதுக்கு பேரு தான், இதை வந்து நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஓவர் ஃப்ளோ ஹிட்டன் போடுறேன். ஓகேவா? ஹிட்டன் போட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இப்போ தெரியுதா உங்களுக்கு? அந்த வேர்டெல்லாம் உள்ளுக்குள்ள தான் இருக்கு, அது வெளியில செதந்து வரல. எஸ்ஆர் நோ கைஸ்? எஸ்ஆர் நோ எவ்ரிவன்? புரியுதா? இது செதஞ்சு வெளியில வரல பாத்தீங்களா? ஓகே, சூப்பர் சார். ஓகே, இப்போ எனக்கு புரியுது. அப்பனா உள்ள இருக்கிற அந்த மிச்ச வேர்டை நான் எப்படி பார்ப்பேன்? ஓகே, புரியுதா? அப்ப அங்க ஒரு கான்செப்ட் இருக்கு ஓவர்ஃப்ளோட, அதுதான் ஓவர்ஃப்ளோ. ஹிட்டனுக்கு பதிலா ஸ்க்ரால் அப்படின்னு போடுவாங்க. ஓகே, அப்ப ஸ்க்ரால்னா அதே தான், அது ஹிட்டனா மாறிடும், உள்ள ஸ்க்ரால் பண்ற மாட்டம் மாறிடும். அப்ப நீ உள்ள இருக்கிற வேர்டை இப்படி நீ ஸ்க்ரால் பண்ணி கூட படிச்சுக்கலாம். புரியுதா இது? டெல் மீ கைஸ், இது புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இதுதான்ப்பா ஓவர்ஃப்ளோ கான்செப்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணுங்க கைஸ். அப்போ ஓவர்ஃப்ளோ ஹிட்டன்னா என்ன, ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரால்னா என்ன? இதே இடத்துல நீ விசிபிள் போட்டேன்னா நார்மலா வந்துடும். விசிபிள்னா நார்மல். ஓகேவா? ஓவர்ஃப்ளோ விசிபிள்னா செதஞ்சிட்டு வந்துடும் வெளியில. நார்மலா இருக்கிறது அது விசிபிள் சொல்லுவோம் இது. ஓகே, இதே ஹிட்டன்னு போட்டேன்னா உனக்கு அது மாறிடும். ஓகே, ஹிட்டன்னு போட்டா அது வந்து மறைஞ்சிடும், அந்த தண்ணி தொட்டிக்குள்ள தண்ணி இதாக மாட்டோம். இதே நீ ஸ்க்ரால்னு போட்டா அது மறையும் செய்யும், பிளஸ் ஸ்க்ராலும் ஆகும், ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிக்கும் உள்ளுக்குள்ள அந்த வேர்டுக்கு ஏற்ற அப்படி நீ அந்த வேர்டை முழுமையா படிச்சுக்கலாம். புரியுதா? ஓகே, நோட் பண்ணுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ தெரியுதா ஸ்க்ரால்னா என்னன்னு, சாரி ஓவர்ஃப்ளோனா என்னன்னு? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நோட் பண்ணிக்கோங்க, இதை மட்டும் தனியா நோட் பண்ணிக்கோங்க. ஓவர்ஃப்ளோ அப்படின்னு போட்டு நோட் பண்ணுங்க. இதெல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்கப்பா. நோட் பண்ணி சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். சார் அதர்ஸ் பொறுமையா நோட் பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். அதர்ஸ் நோட் பண்ணா சொல்லுங்க கைஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே கைஸ், குட். நெக்ஸ்ட் போலாம் தானே? ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா ஓவர்ஃப்ளோ கான்செப்டை நம்ம பார்த்துட்டோம். ஓவர்ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதை விட்டுருங்க, இந்த லாகினை இதை விட்டுருங்க. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே இந்த பேஜுக்கு வாங்க. இதில் ஓவர்ஃப்ளோனா இப்போ தெரிஞ்சிருச்சு. இந்த ஒரு இதுக்காக பாருங்களேன் எவ்வளோ பெரிய டாபிக் அது. ஓகே, சூப்பர். இப்போ இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலருக்கு என்ன கலர் வைக்கலாம் அப்படின்னா, இப்போ சிஎஸ்க்கு ஏற்ற அப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, ரன் பண்ணவே இல்லையா? ஓகே, இப்போ இதுக்கு ஏற்ற அப்படி நான் பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். என்ன செட் பண்ணலாம்? ஓகே, ப்ளூ கலரே வைப்போமா? சரி, ஓகே, பேக்ரவுண்ட் கலரு நான் ப்ளூன்னு வச்சுக்கிறேன்.
ஓகேவா? ப்ளூ கலர்னு வச்சுட்டேன். இப்போ பாருங்க பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி ப்ளூ ஆச்சு என்னான்ட்டு. சரி சார், இங்க அந்த வெப்சைட் போங்களேன். எந்த வெப்சைட்? அந்த 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 ஓட்ட உடச்சல் வெப்சைட், டிஎன்எஸ்டிசி வெப்சைட். ஓகே, இங்க பாருங்களேன். இது எப்படி சார் இப்படி லெஃப்ட் சைடுல இப்படி இருந்து அழகா போட்டிருக்கான். ஆனா நீங்க இப்படி இருந்து என்னன்னா இப்படி போட்டிருக்கீங்க. உங்க வெப்சைட்டை காட்டுங்க ஒரு நிமிஷம். என்ன இப்படி போட்டிருக்கீங்க? அது இந்த மாட்டம் நானும் மாத்தணும்னா என்ன பண்ணணும்? அப்ப அது எதுக்குள்ள இருக்கு? அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகே, இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன பண்ணலாம்னா எப்படி போடணும்? நல்லா கவனிங்க. டாட் நாவுக்குள்ள அந்த லிஸ்ட் ஐட்டம் எங்க இருக்கு சொல்லுங்க? அந்த நாவுக்குள்ள யூஎல்க்குள்ள எல்ஐ இருக்கு. கரெக்டா கைஸ்? இந்த நாவுக்குள்ள யூஎல் டாகுக்குள்ள அந்த எல்லை இருக்கு. அது எப்படி போடணும்? அந்த டாட் நாவுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டு யூஎல்க்குள்ள ஒரு ஸ்பேஸ் விட்டு எல்லை அப்படின்னு போடணும். அதுதான் ப்ரொஃபஷனல். ஓகே, அத நான் ஃப்ளோட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃப்ளோட் லெஃப்ட்னா உன்னோட என்டையர் வேர்டை லெஃப்ட் ஆக்கிரும், ரைட்னா என்டையர் வேர்டை ரைட் ஆக்கிரும். புரியுதா? இங்க பாத்தீங்களா லெஃப்ட்ல வந்துருச்சு. புரியுதா கைஸ்? ஓகே, இதுதான் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? சூப்பர் சார், புரியுது சார். இப்போ எனக்கு அடுத்து ஓகே, என்ன சார் கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்கே போங்களேன். அப்புறம் அழகாக சூப்பராக பண்ணியிருக்கேன், கேப் போட்டு சூப்பராக இருக்கு. இந்த மாட்டம் நம்மளும் பண்ணணும்னா இப்போ உன்னோட அந்த வேர்டெல்லாம் எங்கே இருக்கு? ஆங்கர் டாகுக்குள்ளே இருக்கு. அப்போ நாவுக்குள்ள யூஎல்லுக்குள்ள எல்லைக்குள்ள ஆங்கர் டாக். இதுதான் கணக்கு. புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இந்த பாருங்க, இப்படி இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த மாட்டம் தான் கணக்கு. புரியுதா? ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சார் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே, இந்த இதுக்குள்ள கைஸ் இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ரியல் டைம் ப்ராஜெக்ட். ஓகே, இது சும்மா உங்களுக்கு எப்படி கோடிங் ப்ராப்பர்ட்டினா எப்படி போடுறாங்கிறத காட்டுறேன். ஓகே, அதனால இதை வந்து ஐயோ ஏன்னா இவ்வளவுதான் போட்டுன்னு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணமாலாம் நினைக்காதீங்க. ஓகேவா? இதெல்லாம் இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க. அந்த இப்போ ஃப்ளோட்னா என்னன்னு கேட்பான், ஓவர் ஃப்ளோனா என்னன்னு கேட்பான். அப்படிதான் இன்டர்வியூல கேட்பான். புரியுதா கைஸ்? அதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். டாட் நாவுக்குள்ள இருக்கிற யூஎல்க்குள்ள இருக்கிற எல்லைக்குள்ள இருக்கிற ஆங்கர் டாக். ஓகே, புரியுதா? இப்படி தான் நீங்க போடணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் கலர் வந்து டெக்ஸ்ட் கலர்னா நான் வந்து ஒயிட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஒயிட்டா மாறிடுச்சா? ஓகேவா? இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் நான் கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த சைஸ் பெருசாயிரும். பார்த்தீங்களா? பெருசாயிடுச்சா? சூப்பர் சார். என்ன சார் அது நல்லா பெருசா இருக்கு. ஓகே ஃபைன், பட் கேப் வேணுமே அப்படின்னா அப்போ என்ன பண்ணேன்? இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். முக்கியமான ஒரு டாபிக் டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்பிளே பிளாக்னா என்னன்னா உன்னோட அந்த ஒவ்வொரு அந்த வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, ஹோமு, லாகின், ரெஜிஸ்டர், ஒவ்வொரு வேர்டை சுற்றியும் ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, எங்கே கிரியேட் ஆகலை அப்போனா உங்கள் கண்ணுக்கு இது தெரியாது. அதான் பார்டர் போடணும். பார்டர் போட்டு செக் பண்ணி பாருங்க. 2 பிக்சல் சாலிடு ஒயிட்னு போடுறேன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு அந்த பாக்ஸ் தெரியும். பாருங்களேன், தெரியுதா கைஸ்? அந்த பாக்ஸ் எஸ்ஆர்னா எவ்ரிஒன். அப்போ ஒவ்வொரு வேர்டை சுற்றி ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகுதா, அதுதான் டிஸ்பிளே பிளாக். சரி சார், இதை எதுக்கு சார் போடுறீங்க? அப்போதான்ப்பா உள்ள நீங்கள் பேடிங் கொடுத்தா அந்த பேடிங் வந்து எடுத்துக்கும். இப்போ பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த வேர்டை சுற்றிக்க உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். பாருங்க எப்படி. புரியுதா கைஸ்? எஸ்ஆர்னா எவ்ரிஒன். இப்போ தெரியுதா எதுக்கு நான் வந்து டிஸ்பிளே பிளாக்னு போட்டேன்னு? ஏன்னா நீ வெறும் பேடிங் கொடுத்தனா எடுக்காதுப்பா. டிஸ்பிளே பிளாக் இல்லாமல் நீ வெறும் பேடிங்லாம் கொடுத்தா அது நல்லா இருக்காது. எப்படி உனக்கு அது என்ன கணக்கு அது? ஓகே, இங்கே பாருங்க, இது என்ன கணக்கு? புரியுதா? ஓகே, உனக்கு அந்த சேஃப் வராது. ஓகே, இந்த மாட்டம் சும்மா இந்த மாட்டம் தான் வரும். ஓகே, அப்போ இப்படி கொடுக்கக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனலாக டிஸ்பிளே பிளாக் தான் கொடுக்கணும். புரியுதா கைஸ்? ஓகே, அப்போ டிஸ்பிளே பிளாக்னா உங்களுக்கு அழகாக பாக்ஸ் வந்து செதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்க. ஏன்னா அந்த வேர்டு வந்து செதறாமல் சென்டரில் வரும். அந்த பாக்ஸுக்குள்ளே சென்டரில் வரும். புரிஞ்சா? ஓகே, இதுதான் கான்செப்ட். சரி சார், என்ன அந்த கட்டமாக போட்டிருக்காங்க, அது என்ன அண்டர் ஸ்கோர் போட்டிருக்கு? அந்த அண்டர் ஸ்கோர் அசிங்கமாக இருக்குல்ல? ஓகே, எஸ்ஆர்ஓ கைஸ், அண்டர் ஸ்கோர் அசிங்கமாக இருக்குல்ல? இந்த வெப்சைட்டில் அண்டர் ஸ்கோர் போட்டிருக்கான இங்கே அது கிடையாது. அப்புறம் இங்கே மட்டும் எப்படி போட்டிருக்கான்? அதை ரிமூவ் பண்ணுங்க அதுக்கு தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு போட்டு நன்னு கொடுக்கணும். அப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்து நன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ஸ்கோர் போயிடும். புரிஞ்சா? இப்போ நீ இந்த பார்டர்லாம் எடுத்து விட்டுக்க. ஓகே, பார்டர் எடுத்து விடு. ஓகே, உனக்கு பார்த்தீங்களா அழகான ஒரு நேவிகேஷன் பார் வந்துருச்சு. ஓகே, இப்போ உனக்கு வந்து எப்பயும் போல் வந்து நீ இந்த மேலே இருக்கிற அந்த மார்ஜினை மார்ஜின் எங்கடா போட்டேன்? எங்கேயோ போட்டேனே. இந்த பார்டர் எடுத்து விட்டுக்க. இந்த தேவையில்லாத பார்டர்லாம் தூக்கி விடு. அப்புறம் மார்ஜின் இங்கேயோ மார்ஜின் டாப் போட்டேன் கைஸ். எங்கே கைஸ் போட்டேன்? மார்ஜின் டாப் எங்கேயோ போட்டேனே. இங்கே தான் இருக்கா? அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு நேவிகேஷன் பார் வந்துருச்சா கைஸ்? எஸ்ஆர்னா எவ்ரிஒன் வந்திருக்கா வரலையா சொல்லுங்கப்பா. Tell me guys. Yes sir. So இதுதான் கான்செப்ட். ஓகே, கலர் வேற மாட்டா இருக்கா? ஓகே, நான் ரெட் போடுறேன். பேக்ரவுண்ட் கலர் ரெட் போட்டு ஒயிட் போட்டா நல்லா இருக்குமா? சரி ஓகே, இது ஓகே, ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்களா
அப்போ நான் நினச்ச கலர் கொண்டு வரலாமா? இதே நான் ப்ரௌன் போட்டால் ப்ரௌன் கலரில் வந்துடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் கான்செப்ட்டு. ஓகே, இதில் உங்களுக்கு இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த பேடிங் வேணால் ஒரு 20ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக நீட்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ தெரியுதா அவன் எப்படி போட்டிருப்பானாங்க? ஓகே, இப்போ இந்த நான் லாகினை கிளிக் பண்ணனா லாகின் பேஜ் எப்படி போகும்? நீ இது உள்ளே கனெக்ட் பண்ணு, லாகினுக்குள்ளே கனெக்ட் பண்ணு, login.customl போடு. ஓகேவா? முடிஞ்சா இங்கே பாருங்கள், நான் லாகினை கிளிக் பண்ணுறேன், லாகின் பேஜ் வந்துருச்சா? புரியுதா கைஸ்? திரும்ப பேக் வந்தால் பேக் பேஜ் வர மட்டும் போட்டுக்க. ஓகே, எஸ் ஆர் நோ கைஸ்? இது புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே, ஸோ அப்போ நல்லா கவனிங்க, ஒரு நேவிகேஷன் பாருங்க எப்படிலாம் போகிறான் பாருங்க. அந்த சிஎஸ்எஸ் தான் முக்கியம். அப்போ அழகாக போட்டிருக்கேன்னா ஒரு டிவ் பாருங்க, டிவாக கோடு போட்டிருக்கேன். இப்போ இந்த nav எதுக்கு போட்டேன், இந்த nav வச்சு எப்படிலாம் கோடு போட்டிருக்கேன் பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நாவுக்குள்ளே இருக்கிற யூஎல், அந்த நாவுக்குள்ளே இருக்கிற யூஎல்குள்ளே இருக்கிற எல்ஐ, அந்த நாவுக்குள்ளே இருக்கிற யூஎல்குள்ளே இருக்கிற எல்லைக்கு இருக்க ஆங்கர் டாக்கு, இப்படி தான் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் முக்கியமான என்ன, அது எவ்வளோ படிச்சிருக்கீங்க பாருங்கள். இந்நேரம் 20 தெரிஞ்சிருக்கும் நேரம் உங்களுக்குலாம். ஏன்னா ஃப்ளோட் இருக்குது, ஓவர் ஃப்ளோ படிச்சிருக்கீங்க, டிஸ்பிளே படிச்சிருக்கீங்க, ஓகே, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு படிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா இல்லை லிஸ்ட் ஸ்டைல் டைப் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்க. ஓகே, இன்னும் இதில் ஒரு 5 வச்சுக்கோங்க. இந்நேரம் 20 ப்ராப்பர்ட்டி இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? புரியுதா கைஸ்? ஸோ வீட்டில் இருக்கிறப்ப பார்க்காம நீங்களும் உனக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் தெரியும், அது ஏன் தெரியுங்கிறத தெரிஞ்சிடும். சும்மா எழுதக்கூடாது. ஓ லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னா, ஓகே அப்போனா அந்த டாட்லாம் எடுத்து விடுண்டா, அப்போ ஓவர் ஃப்ளோ சாரி டெஸ்ட் டெக்கரேஷன் நன்னு போட்டாடே அந்த அண்டர் ஸ்கோர்லாம் எடுத்து விடுண்டா அப்படின்னு உங்கள் மனசில் அது வரணும். அப்படி தான் நீங்கள் படிக்கணும். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன் புரியுதுல? எஸ் சார். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஒரு வெப்சைட் அப்படியே அழகாக செதுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் மேலே இருந்து. டெல் மீ கைஸ், இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? சொல்லுங்கப்பா. நோ சார். நோ சார். அதர்ஸ், இந்த கோடை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? 13 பேர் இருக்கீங்க, பாதி பேர் ரெஸ்பான்ஸே பண்ணலை. சொல்லுங்க. ஆல்வின், சுந்தர், கனியமுதன், கவின், ஜோஸ்வா, இட்ஸாக் முகமது. ஓகே சார் ஒரு டவுட்டு. சொல்லுங்க யுவராஜ். இந்த அவுட்புட் போகல சார். ஓகேப்பா, போயிட்டேன்ப்பா. சைடில் வரணும் சார், அந்த மார்ஜினுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே தெரியல இல்ல சார். அது தெரியுதுல்ல டிஃபால்ட்டா சார்? அப்படிதான்ப்பா வரும். ஆமாப்பா, இது உங்களுக்கு நார்மல் டிஃபால்ட். ஓகேவா? அது அப்படிதான் உங்களுக்கு எடுக்கும். மற்ற வெப்சைட்டில் பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே சார். ஏன் சார்? இல்லப்பா, இது நம்ம மார்ஜின் 0, இது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக அப்படி தெரியுது. நான் தான் மார்ஜின் 0 தானே போட்டிருக்கேன், அது டிஃபால்ட் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே சார். அதான் நான் மார்ஜின் 0 தானே போட்டிருக்கேன், அது டிஃபால்ட்டா உங்களுக்கு அப்படிதான் தெரியும். மற்றபடி அது ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஓகே, அதை வந்து ஏன்னா நீங்கள் இதுவே ரெஸ்பான்சிவாக நீங்கள் படிக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வந்துடும். அதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஓகே ஓகே சார். டவுட் இருந்துச்சு இந்த இது ஸ்டார்டிங்கில், அது கேட்க. ஓகேப்பா, இது பிரச்சனை இல்லை. ஓகே, இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஓகே ஓகே வேற கைஸ். ஓகே குட். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, நேற்று நான் படிச்சதை இங்கே கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் பாருங்க. இப்போ டிவ், ஓகே டிவ் கிளாஸ் போட்டுக்கோங்க. நேற்று நான் படிச்சோம்ல, நம்ம என்ன படித்தோம்? ஓகே, செக்ஷன் 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த ஒன்றுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு சும்மா ஒரு பாக்ஸை போட்டு ஏதாவது சும்மா பயங்கரமாக ஏதாவது பண்ணி அதில் ஏதாவது அந்த சும்மா அந்த பிளேயர்ஸோட, சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸோட இமேஜ்லாம் வர மாட்டோம். ஓகே, இந்த மாட்டை நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுங்கள். ஓகே கைஸ், புரியுதா? ஓகே, ஸோ என்னப்பா யாரோ இதை மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க? ஓகே, மார்ஜின் 0 பிக்சல், இங்கே டாட் போட்டிருக்கீங்களா? ஓ இது ஸ்டார். ஓகே, அதாவது ஆமாப்பா, இப்படியும் போடலாம். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பக்கம் இப்படி ஸ்டார்னு போட்டிருக்காரு. ஸ்டாருங்கிறது வந்து என்டையர் காமன் பேஜை குறிக்கும். சரிங்களா? இந்த பேஜில் அவர் கவின் அமைச்சிருக்காரு பாருங்க. இந்த ஸ்டார் போட்டு இப்படி என்டர் அமைக்கி, இந்த ஸ்டாருங்களோட மீனிங் என்ன? இந்த இந்த இருக்கிற எல்லா பேஜ்லையுமே அதை எடுத்துக்க அப்படின்னு அர்த்தம். ஸ்டார் போடலாம், அப்படின்னா பாடியும் போடலாம். ஓகேவா? ஸோ இப்படி போட்டு நீங்கள் மார்ஜின் 0 செட் பண்ணலாம், 0 பிக்சல். ஓகேவா? வேற என்னப்பா? பேடிங் 0 பிக்சல் செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மேபி இப்படி பண்ணால் உங்களுக்கு அது இருங்க, செக் பண்ணுவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக வருதா? ஓகேவா? ஸோ அது ஃபுல் லேயராக உங்களுக்கு எடுத்துக்குது. ஓகேவா? அப்போ பாடியும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டாருன்னு போடலாம். ஸ்டாருன்னு போட்டாலும் பாடியும் ஒன்று தான். ஓகேவா? இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் கவி. யா ஆனால் உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு பூட் ஸ்டாப் படிக்கிறப்ப இந்த லுக்கு வரும் கைஸ். ஓகே, உங்களுக்கு அது கொஞ்சம் உள்ள லைட்டாக தள்ளி வர மாட்டா இருக்கும். ஓகே, பார்க்க நல்லா இருக்கும். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? இங்க பாருங்க, இது உடையுது பாருங்க இந்த கோடு. நான் ஸ்டார் போடுவோமே, ஏன்னா நான் உள்ளே நான் போட்டு வச்சிருக்கேன், எல்லாமே எடுத்துக்கும். ஓகே, அதனால ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமேல் பார்த்துக்கலாம்.
நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? சார் ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் போயிட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் இந்த மாட்டம் டிவ் செக்ஷன் ஒன்று போட்டு, ஓகே இங்கே வந்து ஏதாவது சும்மா இமேஜஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. என்ன போடலான்னா ஃபஸ்ட்டு மார்க்கியூ போட்டுக்கோங்க. ஓகே, மார்க்கியூக்குள்ளே வந்து ஸ்க்ரால் அமௌண்ட்டு நீங்கள் என்னென்னாலும் போட்டுக்கோங்க. ஒரு இமேஜ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இமேஜ் எஸ்ஆர்சி இருங்க, ஏதாவது நான் ஒரு இமேஜ் நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாட்டம் நீங்கள் ஏதாவது இமேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு நான் 2-3 இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா சிஎஸ்கே பிளேயர்ஸ் இமேஜ் நான் எடுக்கிறேன். சேவ் இமேஜஸ் எங்கே பார்க்க சேவ் பண்ணோம்? 16 சிஎஸ்கே 1. அடுத்து வேற யாரு? ஓகே, சிஎஸ்கே 2. அப்புறம் சிஎஸ்கே 3. ஓகே கைஸ், புரியுதா? ஸோ இந்த மாட்டம் நீங்கள் இமேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? .// இமேஜஸ்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இமேஜாக போடுங்க. சிஎஸ்கே 1 அதோட ஹைட்டு வந்து ஒரு 100 பிக்சல், வித்து வந்து ஒரு 100 பிக்சல், 200 பிக்சல். ஓகேவா? இதுக்கு வந்து ஆல்ட் நேமு அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இதே மாட்டம் நீங்கள் எல்லா இமேஜையும் நீங்கள் போட்டுக்கோங்க. புரியுதா கைஸ்? ஸோ இதை நீங்கள் இந்த மாட்டம் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே 2, இது வந்து சிஎஸ்கே 3, அப்புறம் சிஎஸ்கே 4. ஸோ இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன், அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாட்டம் நீங்கள் போட்டு சும்மா ஒரு இமேஜ் இந்த மாட்டம் வர மாட்டோம், பிளேயர்ஸ் உங்கள் லிஸ்ட்லாம் பேர் வர மாட்டோம் நீங்கள் போட்டுக்கோங்க. புரியுதா கைஸ்? அதுக்கப்புறம் நேற்று ஒரு பாக்ஸ் ஒன்று சொல்லி கொடுத்தேனா? ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் போடுங்க. ஓகே, ஸோ அந்த பாக்ஸ் வந்து கீழே போட்டுட்டு அதில் வந்து சிஎஸ்கே பற்றி ஏதாவது போடுங்க. புரியுதா கைஸ்? அப்படியே ஒரு வெப்சைட் மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இது வந்து இப்போ ஒரு செக்ஷன் புரிஞ்சிச்சா? இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இதுதான் நேற்று தான் பண்ணோம். ஓகேவா? அடுத்த ஒரு டிவ் போடுங்க. அடுத்த ஒரு டிவ்வில் வந்து கிளாஸ் செக்ஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்குள்ளே வந்து சிஎஸ்கே பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் போடுங்க. ஓகேவா? புரியுதா கைஸ்? எஸ்ஆர்ஐ எவ்ரிஒன். ஓகே, அதை ஒரு கண்டென்ட்டாக போட்டு எனக்கு லென்த்தியாக இருக்கணும் வெப்சைட் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புரியுதா? பண்ணலாமா பண்ண முடியாதா கைஸ்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த மாட்டம் நீங்கள் பண்ணணும். புரிஞ்சா? இங்கே பாருங்கள், நான் இதை வந்து உள்ளே ஏதாவது நீங்கள் போட்டு இதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் அழகாக. சென்டரில் வந்து இப்போ இருக்கா ப்ரீமியர் லீக்னு இருக்கா? இதை நீங்கள் எப்படி செக்ஷன் 2 வந்து சென்டரில் எப்படி கொண்டு வருவீங்க? .section 2 செக்ஷன் 2 வந்து பார்டர் செட் பண்ணுங்கள். எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு 3 பிக்சல் சாலிடு பிளாக்கு. பேடிங் செட் பண்ணுங்கள் 30 பிக்சல். அப்புறம் வந்து மார்ஜின் லெஃப்ட்டு வந்து ஒரு 300 பிக்சல், மார்ஜின் ரைட்டு வந்து ஒரு 300 பிக்சல், டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அப்படி இருக்கும் பார்க்க. ஓகே, ஸோ இந்த மாட்டம் நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். அப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்டாக ஜிக்ஸாக்காக அந்த வேர்டு வர மாட்டம் போடுங்க. ஃபோட்டோஸ் போடுங்க. ஓகே, புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வெப்சைட்டை டெவலப் பண்ணணும். புரியுதா கைஸ்? கடைசியில் அந்த பார்டர்லாம் எடுத்துகிட்டு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாட்டம் எனக்கு ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணலாமா? நல்ல லென்த்தியாக இருக்கிற மாட்டம் பண்ணலாமா? டெல் மீ கைஸ், சொல்லுங்கப்பா. நல்லா சார் பண்ணிட்டு எனக்கு இன்னைக்கு சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. எது கேட்கணுமா? ஓகே, ஸோ இந்த மாட்டம் எனக்கு ஒரு வெப்சைட் பண்ணிட்டு வாங்க. எனக்கு வந்து நல்ல லென்த்தியாக இருக்கிற மாட்டம் இருக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா லென்த்தியானா இப்படி அந்த வெப்பேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணால் ஸ்க்ரால் ஆகிற மாட்டம் இருக்கணும். ஓகே, இப்போ நான் சும்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக போடுங்க. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு எனக்கு அதை நீங்கள் நாளைக்கு அந்த ஹோஸ்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகே, அனுப்பலாமா கைஸ்? நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க. சும்மா அந்த ஒவ்வொரு ரெபாசிட்டரியே டேட் போடுங்க. ஜூலை 16 சும்மா சிம்பிள் வெப்சைட். அது ஏதாவது போட்டு ஏதாவது நேம் கொடுத்து அதை டிப்ளாய் பண்ணி எனக்கு அதை ஹோஸ்ட் பண்ணி எனக்கு அந்த லிங்க் எனக்கு அனுப்புங்க. ஓகே, நிறைய பேர் அனுப்பலை, நாளைக்கு செக் பண்ணுவேன் கைஸ். ஓகே, தயவு செஞ்சு அனுப்புங்க எல்லாரும். புரியுதா? பண்ணலாமா? சொல்லுங்கப்பா, பண்ணலாம்ல கைஸ்? ஓகே, ஸோ ஓகே கைஸ், குட். ஸோ இந்த
இந்தாங்க இந்த கோடை வேணா நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க. இந்தாங்க கைஸ் கோட் எடுத்துக்கோங்க கைஸ், கோடை போட்டோ எடுத்துக்கோங்க. போட்டோ எடுத்தீங்கன்னா யாராவது கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சார் சொல்லுங்கப்பா. சார் அன்னைக்கு ஒரு தடவை கேட்டிருந்தேன் சார், மார்க்யூ டேக் வந்து எப்படி மேல கீழ இருந்து மேல வர்றப்போ ஸ்டாப் பண்றது எப்படின்னு கேட்டிருந்தேன் சார். ஆமா சொல்லி தரேன் நீங்க. இல்லப்பா அதுதான் நான் அது எப்படின்னு பார்த்தேன்ப்பா. சொல்லி அது இல்லப்பா அது ஜாவா ஸ்கிரிப்ட், அது எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் இதுவரை நான் போட்டு பார்த்தது இல்ல. நான் அதை தேடி எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை நான் பார்ப்போம், பின்னாடி ஏதாவது பார்த்துக்கலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணலாம் ஓகே அப்படின்னு. இல்லை நீங்களும் நெட்ல தேடுங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது. ஓகேவா? ஸோ எனக்கும் காலைல இருந்து ஒர்க்கு, இங்கேயே நான் கிளாஸ் எடுக்கிறேன்ல, எப்படி நான் தனியாக உட்காந்து பார்க்கணும் என்னன்ட்டு. அது எதுவும் வேணுமா ஓகே உங்களுக்கு? அதனால ஏதாவது உங்களுக்கு வேலை கிடைக்க போதா? எமர்ஜென்சி இல்ல சார், தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் கேட்டேன். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வரப்ப வேணா அதை நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகேவா? ஓகே. ஓகேப்பா. நெக்ஸ்ட் கைஸ், ஏதாவது எமர்ஜென்சினா அப்படி சொல்லுங்கப்பா, நான் பார்க்குறேன். ஏன்னா நான் உட்காந்தேன்னா எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து உட்காந்துருவேன். ஓகே, ஸோ அதனால தான் நான் பார்க்குறேன். ஃப்ரீ ஆகிட்டு வேணா நான் பார்த்து சொல்கிறேன். நீங்களும் தேடினாலே வரப்பா. சாட் ஜிபிடி இருக்குல்ல, நான் நீங்கள் சொன்னதை அப்படியே சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா வந்துட போகுது. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே சார். உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகே, நானும் கற்றுக்குறேன். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? ஓகே, நாளைக்கு சரி நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இங்கே பாருங்க, இதையும் நோட் போட்டோ எடுத்துக்கோங்க. வேணுமா? ஓகே கைஸ், குட். ஸோ இது வரைக்கும் இது போதும். இது அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு நாளைக்கு அனுப்புங்க. இந்த ஸ்டைல் ஷீட் வேணுமா? எதுவும் இதே வேணுமா எடுத்துக்கோங்க. வேணும்னா ஸோ எனக்கு உங்கள் அசைன்மெண்ட் நான் எதிர்பார்ப்பேன். நிறைய பேர் அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுற மாட்டேங்கிறீங்க. அப்புறம் பின்னாடி வேலை வேணும் அது வேணும்னு என்கிட்ட வந்து நிற்காதீங்க. இப்பயே சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா இருக்கிறது என்ன 100-200 பேராக இருக்கீங்க, 12 பேராக இருக்கீங்க. யார் அனுப்பணும் கூட எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள். புரியுதா கைஸ்? ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. லெட்ஸ் சீ டுமாரோ சேம் டைமிங். தேங்க்யூ கைஸ். அசைன்மெண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பண்ணுங்க. ஓகே.